ரகசிய உண்மைகள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் தொடர்ந்து நாம் நிறைய பரிகார முறைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு திருமண தடை நீங்குவதற்கான பரிகாரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாகவே ஜாதகத்தில் சில அமைப்புகள் இருக்கு. இதெல்லாம் இருந்தால் திருமணம் தாமதமாகும், திருமணம் தடையாகும் அப்படின்னு. செவ்வாய் எங்கே இருக்குது, ராகு எங்கே இருக்குது, கேது எங்கே இருக்குது, சனி என்ன நிலமையில் இருக்குது, இதெல்லாம் பார்த்து திருமணம் ஏன் தாமதமாகுது அப்படின்றதுக்கான பரிகார முறைகளை நாங்கள் சொல்லுவோம். நான் பார்த்த வரையில் யாருக்கெல்லாம் லக்னத்தில் ராகு இருக்கோ, யாருக்கெல்லாம் லக்னத்தில் சனி இருக்கோ, அவங்க எல்லாருக்குமே பெரும்பாலும் தாமதமாகத்தான் திருமணம் நடந்திருக்கு. அதுவும் இந்த சனி இருக்கிறாரு பாருங்க, சனினாவே தாமதப்படுத்துகிற கிரகம். சனி இருந்தால் அது லேட்டு தான். கேது தடை செய்வார், கொடுக்க மாட்டார், தடை பண்ணிடுவார். சனி கொடுப்பாரு, ஆனால் லேட்டாக கொடுப்பார். தாமதத்துக்கான கிரகம் சனி. இப்போ 5ல் சனி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஜாதகத்தில் கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள ஐயோ அப்படின்னு ஆயிடும். அதே மாதிரி 8ல் சனி இருந்தாலும், ஏன்னா சனி இந்த இடத்துல இருந்து குடும்பஸ்தானத்தை பார்ப்பார், புத்திரஸ்தானத்தை பார்ப்பார். சனி பார்க்குற இடம் பாழ் அப்படின்றது ஜோதிட விதி. அப்போ குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது, புத்திரஸ்தானத்தை பார்க்கும்போது இயல்பாகவே திருமண தாமதம் அப்படின்றது வந்துடுது. சரி, இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு? அதை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த கிரகங்கள் மூலமாக திருமண தாமதம் தடை அப்படின்றத தாண்டி சில பேருக்கு பரம்பரை சாபமாகவே திருமண தாமதம் இருக்கும். என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே, ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் 45 வயசுக்கு மேலே தான் கல்யாணம், அதுக்கு மேலே தான் கல்யாண வாழ்க்கை அமையுது அப்படின்னு சொன்னார். அப்போ சில ஜாதகத்தை பார்க்கும்போது அதுக்கு சாபம் காரணமாக இருக்கலாம் அப்படின்றது நமக்கு தெரியும். சரி, இதுக்கு ஏதாவது பரிகார தலங்கள் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்கு. திருப்பதி போகிற வழியில் சீனிவாச மங்காபுரம், இங்கே பெருமாள் நித்திய கல்யாண பெருமாளாக சேவை சாதிக்கிறார். தினமும் கல்யாணம் நடக்கும் அவருக்கு. யாருக்கெல்லாம் திருமணம் தாமதமாகுதோ, யாருக்கெல்லாம் திருமணம் தடையா இருக்கோ, கல்யாணத்துக்கான வாய்ப்பு கண்ணு முன்னாடி தெரியவே இல்லையே அப்படின்றவங்க இந்த கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. என்னைக்கு போகணும் அப்படின்றத உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து உங்கள் ஜோதிடர் சொல்வார், அதை கேட்டுட்டு நீங்கள் போங்க. ஏன்னா பரிகாரங்களை செய்யும்போது அந்த கிரகம் ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தா அந்த கிழமையில போக சொல்லுவாங்க. அது நீர் ராசியா, நில ராசியா, காற்று ராசியான்னு பார்த்து அதுக்கேற்ற பரிகாரங்களை சொல்லுவாங்க. அதனால உங்கள் குடும்ப ஜோதிடர்கிட்ட நீங்கள் ஜாதகத்தை கொடுத்து அவரோட ஆலோசனையின் பேரில் நீங்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம். யாருக்கெல்லாம் சனியால் திருமணம் தாமதமாகுதோ அவங்க எல்லாருக்கும் வரப்பிரசாதம் மாதிரி ஒரு கோவில் இருக்கு. நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். 5ல் சனி இருக்கா, 7ல் சனி இருக்கா, 8ல் சனி இருக்கா, லக்னத்தில் சனி இருக்கா, திருமணம் ஆகிறதுக்கான அறிகுறியே தெரியலையா, நீங்கள் எல்லாரும் போக வேண்டிய கோவில் எது அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி பக்கத்தில் விழங்குளம் அப்படின்ற ஊரில் அட்சயபுரீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை தான் நீங்கள் போய் பார்க்கணும். ஏன்னா அங்கே சனி பகவான் மங்கள சனீஸ்வரராக காட்சி தருகிறார், மனைவியரோடு காட்சி தருகிறார். பொதுவாக சனி அப்படின்னா கஷ்டப்படுத்துவார், துன்புறுத்துவார், ஈவு இறக்கமே பார்க்க மாட்டார், இப்படி தானே நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் விழங்குளம் அட்சயபுரீஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய சனி பகவான் மங்கள சனீஸ்வரராக இருக்கிறார். அதுவும் அட்சயம் அப்படின்னா வளருதல்னு அர்த்தம். நீங்கள் அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இன்பம், மகிழ்ச்சி, பாக்கியம் இதெல்லாம் வளர்ந்துக்கிட்டே போகும். அப்படி ஒரு அற்புதமான கோவில் விழங்குளம் அட்சயபுரீஸ்வரர் கோவில். என்னோட கிளைண்ட்ஸ் நிறைய பேருக்கு திருமண தாமதம் இருக்கிறவங்களுக்கு அந்த கோவிலுக்கு போக சொல்லி ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வாங்கன்னு சொல்லி நிறைய பேருக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. அதனால யாருக்காவது ஜாதகத்தில் சனியால திருமண தாமதம் அப்படின்னா அவங்க போக வேண்டிய கோவில் விழங்குளம் அட்சயபுரீஸ்வரர் கோவில். திருமணத்திற்கென்றே பிரசித்தி பெற்ற கோவில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், திருமணஞ்சேரி. அங்கு சென்று வழிபடுவதும் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதே மாதிரி
நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஏதாவது கோவில்களில் அல்லது ஏதாவது தொண்டு நிறுவனங்கள், ஆன்மீக அமைப்புகள் பார்வதி சுயம்பர ஹோமம் நடத்துகிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அதில் போய் கலந்துக்கோங்க. கண்டிப்பாக கலந்துக்கணும். ஒரு முறை ஒரு ஆன்மீக அமைப்பில் இருந்து என்னை சொற்பொழிவுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் பார்வதி சுயம்பர ஹோமம் நடத்துகிறோமா, நீங்கள் வந்து அதில் பேசணும் அப்படின்னு. அங்கே போனால் எல்லாருமே 47, 48, 49 வயசு, திருமணமே ஆகலை. இதில் என்ன காரணம்னா, நம்ம கிரகத்தை மட்டும் காரணம் சொல்லிட முடியாது. அவங்க அம்மா அப்பாவும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. இந்த பொண்ணு வேணாம், இந்த பையன் வேணாம், சொந்த வீடு இல்லை, நல்ல வேலை இல்லைன்னு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றி மட்டுமே யோசிக்காம கொஞ்சம் சுயநலமாக இருக்கக்கூடிய உறவினர்களும் இதுக்கு காரணம். இதை நம்ம மறுக்கவே முடியாது. இப்போ ஒருத்தருக்கு கல்யாணம் லேட் ஆகுதுன்னா அதுக்கு சனிதான் காரணம் அப்படி மட்டுமே கிடையாது. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளும் காரணமாக இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் பலவிதமான எதிர்பார்ப்புகள். அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிற மாதிரி வரன் வேணும்னு தேடி 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 48 வயசு, 49 வயசு, 50 வயசு வரைக்கும் திருமணமே ஆகாத பல பேர் அன்னைக்கு அந்த நிகழ்ச்சியில் நான் பார்த்தேன். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே. அதனால உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நீங்கள் குறைஞ்சிக்கோங்க. வாழ போகிறது நீங்கள். நம்ம வாழ்க்கையை நாம தான் முடிவு செய்யணும். அதில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருங்க. எங்கேயாவது பார்வதி சுயம்பர ஹோமம் நடக்குதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் அதில் போய் கலந்துக்கோங்க. அந்த ஹோமத்துக்கான பொருட்களை வாங்கி கொடுத்து முழு நேரம் அந்த ஹோமம் முடிகிற வரைக்கும் நீங்கள் அதில் இருந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல பலன் உங்களுக்கு தெரியும். என்கிட்ட ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்திருந்தாரு. பொதுவாக 7ஆம் இடம் அப்படின்றத நம்ம கலத்திர ஸ்தானம்னு சொல்லுவோம். அவர் ஜாதகத்தில் 7க்குரிய புதன் வக்ரமாயிட்டார். களத்திர காரகனாகிய சுக்கிரன் நீசமாயிட்டார். எதெல்லாம் திருமணத்துக்கு, திருமண வாழ்க்கைக்கு முக்கியமோ அந்த கிரகத்தில் ஒன்று வக்ரமாக இருக்குது, ஒன்று நீசமாக இருக்குது. அப்புறம் மற்ற கிரகங்களை ஆய்வு பண்ணி அவருக்கு நான் பரிகாரமாக பார்வதி சுயம்பர ஹோமமில் போய் கலந்துக்கோங்கன்னு சொன்னேன். அவருக்கு இப்போ நல்லபடியாக திருமணம் ஆயிருக்கு. அதனால் எங்கேயாவது இப்படி ஒரு ஹோமம் நடக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அந்த ஹோம பொருட்கள் கொடுத்து முழுவதுமாக அந்த ஹோமத்தில் இருந்து நீங்கள் கலந்துக்கும் போது ஒரு நல்ல பலன் உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோமே, சிங்கப்பூரில் இருக்கோம், மலேசியாவில் இருக்கோம், லண்டனில் இருக்கோம், எங்களால் இந்த மாதிரி கோவில்களுக்கெல்லாம் வர முடியாது, ஹோமத்தில் கலந்துக்க முடியாது. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா, அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய அற்புதமான பாடல் 35வது பாடல் திங்கட்பசுவின் என்று தொடங்குகிற பாடல். அந்த பாட்டை ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க, பாராயணம் பண்ணிக்கிட்டே வாங்க. நிச்சயமாக திருமண தாமதம், திருமண தடை அப்படின்றது நீங்கி ஒரு நல்ல மன வாழ்க்கை அமையும். அது நிறைய பேர் கொடுத்த ரிசல்ட்டு. அந்த பாட்டை நாங்கள் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க அந்த பாடலை நீங்கள் சொல்லி வரலாம். அப்போது ஒருத்தருக்கு திருமண தடை இருக்குது, திருமண தாமதம் இருக்குது அப்படின்னா அதுக்குன்னு சில கிரகங்கள் இருக்குது. அந்த கிரகங்கள் ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்குது, எந்த நிலமையில் இருக்குது, எந்த சாரம் வாங்கியிருக்கு, எவ்வளவு டிகிரியில் இருக்குது, இதெல்லாம் பார்த்து அதுக்கான பரிகார முறைகளை நம்ம செய்கிற போது நிச்சயமாக நல்ல மன வாழ்க்கை, நல்ல திருமண வாழ்க்கை அமையும். பொதுவான பரிகாரங்கள் அப்படின்றது நித்திய கல்யாண பெருமாளை போய் தரிசனம் செய்வது, திருமணம் செய்து திருத்தலத்திற்கு போவது, அட்சயபுரீஸ்வரர் கோவிலுக்கு போய் சனி பகவானுக்குரிய வழிபாடுகளை செய்வது, பார்வதி சுயம்பர ஹோமத்தில் பங்கெடுப்பது, இதெல்லாம் பொதுவான பரிகாரங்கள். இது மாதிரி நிறைய பரிகாரங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நிறைய பேர் 45, 46 வயசு வரைக்கும் கூட கல்யாணம் ஆகாமல் ஜாதகம் அனுப்புகிறாங்க. ஏதாவது வரன் இருந்தால் சொல்லுங்கள், அல்லது எப்போ கல்யாணம் ஆகும், நாங்கள் என்ன பரிகாரம் பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஆண்கள் பெண்கள் எல்லாருமே 36, 37 வயசு வரைக்கும் கூட திருமணமாகாத பெண்கள், ஆண்கள் எத்தனையோ பேரை நான் ஒவ்வொரு நாளும் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் யாராவது உங்கள் வீட்லேயும் திருமணம் நடக்கவே இல்லை, தள்ளி போயிட்டே இருக்குது, வரன் அமையவே இல்லை அப்படின்னா இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. ஜாதகத்தில் திருமணம் தள்ளி போகிறதுக்குன்னு சில கிரக அமைப்புகள் இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். சனியை பார்க்கணும், ராகு கேதுவை பார்க்கணும், முக்கியமாக சுக்கிரன் களத்திர காரகன் இல்லையா, அப்போ சுக்கிரன் எப்படி இருக்கிறாருன்றதையும் நம்ம ஜாதகத்தில் பார்க்கணும். யாருக்காவது 5ல் சனி இருந்ததுன்னா அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. இப்போ 5ல் சனி இருந்தால் ஏன் இப்படி திருமணம் தள்ளி போகுது, திருமணம் வாழ்க்கை அமையவே மாட்டேங்குதுன்னா, 5ல் சனி இருக்கும்போது அது களத்திர ஸ்தானத்தையும் பார்க்கும், குடும்பஸ்தானத்தையும் பார்க்கும். சனி பார்க்குற இடம் பாழ், குடும்பஸ்தானத்தையும் பார்க்குது,
களத்திரஸ்தானத்தையும் பார்க்குது. அப்போ 5ல் சனி இருந்தாவே அவங்களுக்கு திருமணம் அப்படின்றது ரொம்ப தாமதமாகிக்கிட்டே இருக்கு. சனி எப்போவுமே தாமதப்படுத்துகிற கிரகம். அதையும் என்னோட பதிவுகளில் நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன். இப்போ 8ல் சனி இருந்தாலும் அது குடும்பஸ்தானத்தை பார்க்கும். அப்போ அதுவும் திருமண வாழ்க்கையை தாமதப்படுத்துது. 7ல் சனி இருந்தாலும் நாம் திருமணத்துக்குன்னு பார்க்கும்போது அது சில தடைகளை உண்டு பண்ணுது. இப்போ ராகு எங்கே இருக்கிறாருன்னு பார்ப்போம், கேது எங்கே இருக்கிறாருன்னு பார்ப்போம், செவ்வாயை பார்ப்போம், சுக்கிரனை பார்ப்போம். இந்த மாதிரி எல்லா கிரகங்களையும் பார்த்து ஏன் இப்படி திருமணம் தள்ளி போகுது அப்படின்னு அதுக்கான பரிகாரங்களை நாங்கள் சொல்லுவோம் இல்லையா. உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் எந்த தோஷத்தை தருகிற நிலையில் இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆகணும்னா நீங்கள் எங்கே போகணும் தெரியுமா? திருமணஞ்சேரி திருத்தலம், மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கு. திருமணஞ்சேரி ஊர் பேரே பாருங்க, திருமணஞ்சேரி. சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடந்த பல தலங்களில் மிக மிக முக்கியமான தலம் இந்த தலம் திருமணஞ்சேரி. திருமணஞ்சேரிக்கு போய் அங்கே உள்ள பரிகார முறைகள் பண்ணி வழிபாடு செஞ்ச நிறைய பேருக்கு உடனே, முக்கியமாக சொல்லலாம், அந்த 48 நாட்கள் ஒரு மண்டலத்துக்குள்ள திருமணம் ஆகுது. அதனால தான் ஒவ்வொரு நாளும் திருமணஞ்சேரிக்கு கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கு. ஏன் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? அந்த கோவிலில் நவகிரகங்கள் கிடையாது. நவகிரகங்கள் இல்லாத கோவில்கள்னு தமிழ்நாட்டில் சில கோவில்கள் உண்டு. அதை பற்றிலாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகளில் சொல்கிறேன். அதே மாதிரி நவகிரகங்கள் சிவனுக்கு கட்டுப்பட்டு நிற்கிற அமைப்புள்ள கோவில்கள் உண்டு. நவகிரகங்கள் அம்பிகைக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய கோவில்கள்னு சில கோவில்கள் உண்டு. இந்த கோவில்கள்லாம் கிரகம் வேலை செய்யாது. ராகு தோஷமா, செவ்வாய் தோஷமா, சனி திருமணத்தை தாமதப்படுத்துதா, களத்திர தோஷமா, மாங்கல்ய தோஷமா, எந்த தோஷத்தை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அங்கதான் கிரகம் வேலை செய்யவே இல்லையே. கிரகங்கள் எல்லாம் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் கட்டுப்பட்டு நிற்கின்றன. நீங்கள் போய் அங்கே சுவாமியை கும்பிட்டுட்டீங்கன்னா அந்த கிரகம் உங்களை எதுவும் செய்யாது. அது மாதிரி தமிழ்நாட்டில் சில கோவில்கள் உண்டு. நான் நேரம் இருக்கும்போது அடுத்தடுத்த பதிவுகளில் அந்த மாதிரி கோவில்களை பற்றி சொல்கிறேன். திருமணம்னு கிடையாது, பொதுவாகவே உங்களுக்கு வாழ்க்கையில் இந்த கிரகத்தால் இந்த பிரச்சனை, இந்த கிரகத்தால் இந்த பிரச்சனை, வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை, நாங்கள் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறோன்னா இந்த மாதிரி கோவில்கள் நீங்கள் தேடி போய் வழிபாடு செய்கிற போது அந்த கிரகம் உங்களை கஷ்டப்படுத்தாது. அதுக்கு தான் அப்படிப்பட்ட இடங்களை தேர்ந்தெடுத்து அந்த மாதிரி கோவில்களை கட்டினாங்க. இங்கே திருமணஞ்சேரியிலையும் நவகிரகங்கள் கிடையாது. அப்போது சனியால் திருமணம் தடைபடுதா? கவலைப்படாதீங்க, திருமணஞ்சேரிக்கு போங்க. ராகு கேதுவால் திருமணம் தடைபடுதா? செவ்வாய் சுக்கிரனால திருமணம் தடைபடுதா? யோசிக்காம திருமணஞ்சேரி வந்துட்டோன்னா அந்த கிரகங்கள் நம்மை பாதிக்காது. அங்கே இருக்கக்கூடிய சுவாமி அம்பாளினுடைய அருளால் நமக்கு நல்லபடியாக ஒரு திருமண வாழ்க்கை ஏற்படும்ன்ற நம்பிக்கையில் தான் எத்தனையோ பேர் ஒவ்வொரு நாளும் திருமணஞ்சேரிக்கு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் யாராவது வயசாயிடுச்சு, திருமணம் இன்னும் அமையலை, வரலாம் தள்ளி போயிட்டே இருக்குன்னா திருமணஞ்சேரிக்கு போய் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த பரிகார முறைகளை பண்ணுங்கள். நிறைய பேர் திருமணஞ்சேரிக்கு அதன் பிறகு திருமணம் நடந்தவங்க அதுக்கு நன்றி செலுத்துறதுக்காக தம்பதிகளாக வருவாங்க. அதுக்குமே அங்கே ஒரு பூஜை முறை வச்சுருக்காங்க. நான் அந்த கோவிலுக்கு போகும்போது நிறைய பேர்கிட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க, எனக்கு அப்போ தான் இந்த கோவில்கள்லாம் எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது. நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு கோவிலை கட்டினாங்களே, அதெல்லாம் சும்மா கிடையாது. இங்கே போனால் உனக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லி கட்டி வச்சாங்கல்ல, அதுக்கெல்லாம் ஒரு பலன் இருக்குது, அதுக்கெல்லாம் ஒரு சக்தி இருக்குது அப்படின்றதெல்லாம் அப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. நான் திருமணஞ்சேரிக்கு போகும்போது நிறைய பேர் தம்பதிகளாக வந்திருந்தாங்க. அதில் சில பேர்கிட்ட நான் பேச்சு கொடுக்கும்போது சொன்னாங்க, இந்த கோவிலுக்கு வந்த பிறகு தான் திருமண அமைப்பு வந்தது, நாங்கள் திருமணஞ்சேரிக்கு வந்தோம், ரொம்ப மனசு கஷ்டத்தோடு வந்தோம். இங்கே 20 நாளில் திடீர்னு கல்யாணம் ஏற்பாடாகி 20 நாளில் நிச்சயதார்த்தமாகி 40 நாளுக்குள்ளே அந்த ஒரு மண்டலத்துக்குள்ளே கல்யாணமான தம்பதிகள் எல்லாம் நான் சந்தித்தேன் அந்த கோவிலில். அதனால் இன்றைக்கி ரொம்ப அற்புதமான ஒரு திருத்தலத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஜாதகத்தில் எந்த கிரகம் எந்த தோஷத்தை தர அமைப்பில் இருந்தாலும் இந்த கிரகத்தால் தான் கல்யாணம் தடைபடுது, இந்த கிரகம் தான் தோஷத்தை ஏற்படுத்துதான், நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட தேவையே இல்லை. நீங்கள் நேராக திருமணஞ்சேரிக்கு போங்க. கல்யாண சுந்தரேஸ்வரராக உத்வாக சுவாமியாக அங்கே சிவபெருமான் காட்சி தருகிறார். அதில் பாருங்கள், அம்பிகை மணக்கோலத்தில் இருப்பாங்க, பார்வதி தேவி மணக்கோலத்தில் கொஞ்சம் நாணி வெட்கப்பட்ட கோலத்தில் இருப்பாங்க. சிவபெருமான் இந்த முகவாயை பிடிச்சு இப்படி கொஞ்சம் அமைப்பு இருக்கும். திருமணஞ்சேரிக்கு போகிறவங்க இதெல்லாம் கவனித்து பார்த்துட்டு வாங்க. அம்பிகை கொஞ்சம் நாணி தலை குனிந்து நிற்க,
சிவபெருமான் அந்த முகவாயை பிடித்து இப்படி இப்படி நிமித்தி பார்க்குற மாதிரியான ரொம்ப அழகான அமைப்பு அங்கே இருக்குது திருமணஞ்சேரி கோவிலில். அதெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க. ஜாதகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இந்த கிரகங்கள் இந்த தோஷத்தை கொடுத்து திருமணத்தை தாமதப்படுத்துது, திருமணம் தடையாயிட்டே இருக்குன்றவங்க திருமணஞ்சேரிக்கு வந்து முறையாக பரிகாரம் வழிபாடு செய்கிற போது அவர்களுக்கு மிக விரைவில் திருமண வாழ்க்கை அமைகிறது என்பது இங்கு வந்து பலன் பெற்ற பலரும் சொல்கிற செய்தி. அதனால திருமண தடை நீக்குகிற தலங்களில் ஒப்பற்ற தலமாக விளங்குகிற திருமணஞ்சேரிக்கு வந்து வழிபாடு செய்து அற்புதமான ஒரு திருமண வாழ்க்கையை நீங்கள் பெற வேண்டும் என்று நானும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.